துளசி மேலே எல்லா பழியும் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசி இது பண்ண உடனே அழுகுறாங்க. துளசி தயவு செஞ்சு யாரும் தெரியாமல் எதுவும் பேச வேணாம், என் குழந்தைய 2 நாளாக காணும்னு சொல்லிட்டு நானே இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு அவங்க மாமனார் கேட்கு. ஆமாம்மாம்மா, குழந்தைய 2 நாளாக காணும், அதனால தான் வந்துட்டு அவர் தேடிக்கிட்டு போனார். ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு குழந்தை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அதாவது சொன்னார். நானும் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஃபோனே பண்ணல, என்ன ஆச்சுன்னே தெரில. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்டி, புருஷன் வந்துட்டு காணாமல் போயிட்டான், நீ பாட்டுக்கு தூங்கிட்டு ஏதோ ஒரு குழந்தைக்காக ஏன் பிள்ளையை காணாமல் பண்ணிட்டேடின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸை வர வைக்கிறாங்க. கண்டுபிடிச்சலாம் இருமான்னு சொல்லிட்டு போலீஸை வர வச்சுருக்காங்க. போலீஸ் வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. சரி, ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு யாருனாலனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லை, அவங்க அப்பா தான் வந்துட்டு அந்த குழந்தைய இது பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுமே இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆயிருக்கும், வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அவங்க செல்ஃபோன் டவர் எங்கே கடைசியாக எதுவாச்சு என்ன எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்குறேன்னு போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க செல்ஃபோனோட கடைசி சிக்னல் எங்கே இருக்குது என்ன எதுன்னு இது பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்ல சொல்லி ஃபோன் பண்ணிடுறாங்க. சரிங்க மேடம், ஏதாவது வேணுமா நான் கால் பண்ணுறேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே கோயிலுக்கு போகிறாங்க துளசி. அப்படியே சாமி முன்னாடி அழுது ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு மடி பிடிச்சி கொடு, என் புருஷனையும் என் குழந்தையும் வீட்டு கொடுத்துரு, அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவங்களுக்கு வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக அஞ்சலி அந்த இடத்துக்கு வராங்க அழுதுகிட்டு. அப்புறமா அக்கான்னு சொல்லி வந்து நிற்க அப்படியே தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உண்மையிலக்கா தைரியமாக நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க வந்தோடனே வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அண்ணன் போன இடம் வந்துட்டு கடைசி சிக்னல் இந்த இடம் தான் சொல்லுது, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன், என்னால் தியாவையும் அப்படியே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நாங்கள் பார்த்துட்டு வரோம், நீ எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் தெரில, நீங்கள் இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் துளசி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே எல்லோரும் என் பையன் என்ன ஆனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஃபோன் வருது போலீஸ்காரங்கிட்டேருந்து. எத்தனை நாள் ஆச்சு, என் பையனை ஒரு மினிஸ்டரோட பையனையும் இன்னும் கண்டுபிடிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு சார், எல்லாரும் இருந்தாலும் சார் கண்டுபிடிக்கணும், உங்கள் பையன் மாதிரி அடையாளம் கொண்ட ஒருத்தர் ஒரு பாடி வந்துட்டு கிடைச்சிருக்கு, அந்த அடையாளம் காமிங்கன்னு சொன்னோன்னா அவர் ஷாக் ஆகி போயிடுற வரைக்கும் என்னடா இதுன்ற மாதிரி ஒரு திரும்பி பார்க்கலாம் என்னெல்லாம் டெஸ்ட்டு பண்ண போகிறாங்க அவங்க அண்ணி மீனாட்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செல்ஃபோன் டவர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒன்று, அவரோட செல்ஃபோனை எடுத்து தூக்கி போட்டுட்டு வெற்றியை வேறு எங்கேயாவது இடம் மாற்றிட சொல்லிடுறாங்க. அவங்க ஆளுங்கிட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி எப்படி அவங்க மாட்ட போகிறாங்க என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கலாம்.